இந்திய தேசத்தில் நம்மளுடைய தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கிற பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணிய தீர்த்தமாக மகாமகம் தீர்த்தம் சொல்லப்படுகிறது. மகாமக தீர்த்தத்தினுடைய பரப்பளவு எவ்வளோ தெரியுமா? சுமார் 20 ஏக்கர் கொண்டதுன்னா எவ்வளோ பிரம்மாண்டம்னு பாருங்களேன். தேவார பாடல்லையே கும்பகோணத்துக்கு குடமூக்கு அப்படின்னு பேர் ஏற்பட்டிருக்கு. இந்த குடமூக்கு அப்படிங்கிறது கும்பத்தின் மூக்கு அப்படிங்கிறது தான். அந்த அமுதம் சிந்துச்சு இல்லையா அந்த மூக்கு வழியா, அதனால குடமூக்கு கும்பமூக்கு அப்படிங்கிறது தான் கும்பகோணம் அப்படின்னு ஆயிருக்கு. அமிர்த கலசத்தை வேடனோட வடிவில் அமிர்த கலசத்தை உடைச்ச சிவபெருமானுடைய பேர் கிராதக மூர்த்தி. படுக்கிராதகண்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்பேற்பட்டவன் தான் சிவன். அதே போல் மாசி மாதம், சித்திரை மாதம், கார்த்திகை மாதம், இந்த 3 மாதங்களில் மகாமக குளத்தில் நீராடுவது மகா புண்ணியம்.